ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் மித்ரன். சூப்பர் ஸ்டார் நடிப்புல ஜெட் வேகத்துல காலா படத்தோட படப்பிடிப்பு ரொம்பவே பிஸியா நடந்துட்டு இருக்கு. அந்த படத்தோட நியூ அப்டேட்ஸோட நான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இவங்க போயிட்டு இருக்க வேகத்தை பார்த்தா இந்த வருட இறுதியிலேயே படம் வெளிவரும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு வேகமா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படிங்க. இந்த நிலையில படத்தோட ஓபனிங் பாடல் சமீபத்துல தாராவில் எடுக்கப்பட்டது. அதை யாரோ படக்குழுவினருக்கு தெரியாமல் வீடியோவாக ஒரு சில நிமிடங்களை எடுத்து ஆன்லைன்ல லீக் பண்ணிருக்காங்க. சோ நம்ம சேனல்லயே அதை அப்லோட் பண்ணிருந்தோம். இது படக்குழுவினருக்கு கடும் அதிர்ச்சியவே கொடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கபாலி படத்திலையும் இதே போல லீக் ஆகி குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. இந்த படத்தின் நாயகியாக நடிக்கும் கியூமா குரோசி காலா பட வேலைகளை ஆரம்பித்து விட்டேன், சகீராவாக மாறிட்டே வந்துட்டு இருக்கேன். இந்த படத்தோட சீன் பேப்பரை தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க. சோ இதுவும் ஒரு சர்ச்சையாகவே மாறிட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம காலா படத்தோட லிரிக்ஸ், ஓபனிங் சாங், தென் மியூசிக்கும் வெளியாயிருக்கு அப்படின்னு ஒரு வதந்தியான செய்தியும் பரவிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். காலா படம் முழுவதையும் இணையதளத்துல பார்த்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சிலர். ஏன்னா அந்த அளவுக்கு படத்தோட ஒவ்வொரு தகவலும் லீக் ஆயிட்டே இருக்கு. இது படக்குழுவினருக்கு பெரிய அதிர்ச்சியவே ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஒரு சிலர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரஜினி படம் அப்படின்னாலே ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட்டமா தான்ப்பா இருக்கும், இவங்க தான் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, படத்தோட ப்ரமோஷனுக்காக படக்குழுவினரே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை லீக் பண்ணி படத்தை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ காலா படத்தோட இந்த லீக்கேஜ் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம தமிழ் மித்ரன் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.